வணக்கம் தமிழ் உறவுகளே! இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதையினுடைய தலைப்பு கெட்டிக்கார பிள்ளை யார்? ஒரு ஊர்ல ஒரு முதியவர் வாழ்ந்து வர்றார். அவருக்கு நிறைய தொழில்கள் இருக்குது. நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளுடன் இருக்கிறாரு. தொழில் வளங்கள் இருக்குது. அவருக்கு 3 பையன்கள் இருக்காங்க. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு, அவருக்கு வயது ஏறிக்கிட்டே போகுது. வயது முதிர்ச்சியின் காரணமாக அவரு தனக்கு அப்புறம் இந்த சொத்துக்கள, இந்த தொழில்கள நிர்வகிக்கக்கூடிய திறமையானவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கு. கெட்டிக்கார பிள்ளை யார் இதுல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட இருக்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு 3 பிள்ளைகள கூப்பிடுறாரு. இந்த மாரி நான் காசிக்கு ஆன்மீக சுற்றுலா போறேன். இறை வழிபாட்டுக்காக நான் போறேன். போயிட்டு திரும்புறதுக்கு 3 மாதங்கள் ஆகும். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு முட்டைய கையில குடுக்குறாரு 3 மக்களையும் கூப்பிட்டு. அப்போ அவர் ஒரு வழியா போயிட்டு திரும்பி வர்றாரு. 3 மாதம் கழிச்சு திரும்பி வர்றாரு. வந்த உடனே அந்த 3 பேரையுமே அழைக்கிறாரு. 3 பேருமே வர்றாங்க. "நான் குடுத்த முட்டை எப்படி பத்திரமா வச்சிருக்கீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு முதல் மகன் சொல்றாரு, நீங்க குடுத்த முட்டைய ரொம்ப நாளா வச்சிருந்தேன். அப்புறம் பெட்டியில இருந்தது. அது ஏதோ எதார்த்தமா உடைஞ்சு ஒரே நாற்றம். ஸோ அதனால அத தூக்கி வீசிட்டேனா அப்படின்ட்டு. 2வது மகன்ட்ட கேட்குறாரு. அவன் சொல்றான், "இது நீங்க குடுத்தது என்ன தங்க முட்டையா? அத வச்சு ரொம்ப நாள் பாதுகாக்கிறதுக்கு. ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்புறம் அத அப்படியே அவிச்சு சாப்பிட்டுட்டேன்." அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் இளைய மகன் 3வது பையன கூப்பிட்ட உடனே அவன் சொல்றான், "ஆமாப்பா, நீங்க குடுத்த முட்டை அவிச்சு சாப்பிடவும் மனசு வரல. ரொம்ப நாளா வச்சிருந்தா கெட்டும் போயிரும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்து வீட்ல ஒரு கோழி அடை போட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்கட்ட சொல்லிக் குடுத்தேன். இந்த மாரி இந்த முட்டைய வைங்க, குஞ்சு பொரிக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கோழி அடை காத்து ஒரு குஞ்சு பொரிச்சு குடுத்துருக்குது. அதுவும் பாருங்கப்பா, அந்த இரை மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, அதுதான் நீங்க குடுத்த முட்டை. அந்த குஞ்சுமே இன்னும் கொஞ்ச நாள்ல அது முட்டையிடும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இதில நம்ம யோசிக்கவா வேணும்? இதில யாரு கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லிட்டு. அந்த இளைய மகன் தான் கெட்டிக்கார பிள்ளை. அதாவது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஆழ்ந்த கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தலைமை பொறுப்பு யார் ஏற்க வர்றாங்களோ, அவங்களுக்கு எப்படின்னா, ஆக்குறல் சக்தி தான் இருக்கணும். அழிக்கிற சக்திகள் இல்லாம ஆக்குற சக்திகள் இருக்கும்போது, அவங்க தலைமை பண்புக்கு ஒரு பொருத்தமான நபராக இருக்கிறாங்க. ஸோ அந்த தேர்வுல அவர் வெற்றி பெறுகிறார். வணக்கம்.